அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குறிப்பாக ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பும் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 புதிய விதிமுறைகள் அமல்படுத்திருக்காங்க. இது எல்லாமே அவசர அறிவிப்பா வெளியிட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள இந்த அப்டேட் எல்லாமே நீங்க கட்டாயம் முடிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் குறிப்பா இந்த 3 வகையான ரேஷன் அட்டைகள் உடனடியாகவே ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பாதகமா பார்க்கப்படுதுங்க. உடனடியாக இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களும் கட்டாயம் இந்த வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கான வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றத துல்லியமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. இங்கு தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு புதிய விதிமுறைகள் 3 அவசர அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஏன் இந்த புதிய அவசர அறிவிப்புகள், புதிய விதிமுறைகள் மிகப்பெரிய ஜாப் கார்டு அறிவிப்புகளாக வெளியிட்டிருக்கிறாங்க, அதற்கான காரணம் என்ன, விளக்கம்ன்றது தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறது, ஏன் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதற்கு என்ன அவசியம் வந்தது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ முதல்ல ஏன் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா, ரேஷன் கடைகளில், ரேஷன் முறைகளில், ரேஷன் விநியோகத்தில் இருக்கக்கூடிய வருடக்கணக்காக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்கப்படணும் அப்படின்றதுக்காகவும், அதே போல் போலியான ரேஷன் அட்டைகள் நிறைய உருவாகிட்டு இருக்கு, அது எல்லாமே தடுக்கணும், அதை குறைப்பதற்காகவும், அதே போல ஒரே நபருக்கு பல வகையான ரேஷன் அட்டைகள் இருப்பதை தடுப்பதற்காகவும், சரியான அளவில் கோதுமை, அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்காமல் இருப்பதை தண்டித்து அதை வந்து சரியை செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவும், அதே போல் கேஒய்சி அப்டேட் பண்ணாத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி வழங்காமல் இருப்பதை தவிர்த்து அவர்களுக்கு உடனடியாக வழங்குவதை உறுதி செய்யவும் இந்த புதிய மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டும் தான். அதே போல் இன்னொரு புதிய விதிமுறைகள் என்னென்னா, ரேஷன் அட்டை வைத்து கேஒய்சி அப்டேட் பண்ணாத இருக்கிறவர்களுக்கும் இந்த ரேஷன் அட்டைகள் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கமே இதுதான். இதனால் வந்து அரசு வழங்கக்கூடிய முழுமையான சலுகைகள் எல்லாமே தவறான அட்டைகள் வாங்கக்கூடிய அனைவருமே, அதாவது போலி அட்டைகளை வைத்து வாங்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த சலுகைகள் கிடைப்பதை தவிர்ப்பதற்காகவும் தான் இந்த புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனால் வந்து தமிழக அரசுக்கு வந்து 20,000 கோடி வரை இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும் புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகளை வந்து இதுவரை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து உடனடியாக நீக்கியிருக்காங்க. ஸோ இதனால் புதிய மாற்றங்கள் நாங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம், அதை நீங்கள் என்ன எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத தமிழக அரசு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா, புதிய விதிமுறைகளில் பல அம்சங்களை உள்ளடக்கி கொடுத்துருக்குறோம். அதில் முதலாவதாக நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கணும், ஒவ்வொரு அட்டைதாரர்களும். சரிங்களா? முதல்ல கேஒய்சி நீங்கள் கட்டாயமாக பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ரெண்டாவதாக வந்து அனைத்து அட்டைதாரர்களுமே ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்ய வேண்டும். இது போலியான ரேஷன் அட்டைகளை உடனடியாக நீக்க உதவும் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இது பார்க்கப்படுதுங்க. வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க. அடுத்து ரெண்டாவதா வந்து ஆதார் இணைப்பு அவசியம். இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுங்க. ஆதார் அட்டையுடன் ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்பட வேண்டும். இது வந்து இந்த மாதத்தோட இறுதியோட கடைசி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருமே இணைச்சிருங்க, ரொம்ப அவசியமானதுங்க. அதே போல் மூணாவதா வந்து தமிழ்நாடு முழுக்க, சரிங்களா, ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை. சரிங்களா? இனிமேல் 28 மாநிலங்களில் 80 கோடி பேர் வந்து எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை இலவசமாக உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இனிமே வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல் எல்லாமே பண்ணிக்கலாம். அதற்கான வழிவகுத்தல் செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் என்னென்னா, அனைத்து
ரேஷன் கடைகளிலுமே இனிமே சிசிடிவி கேமராக்கள் உடனடியாகவே பொருத்தப்படும். இது போலியான ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசி வாங்குவதை தடுக்கலாம். இது போலி அட்டைகளை அகற்ற உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நேர்மையான தவறிய அதிகாரிகளை குற்றம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளையும் உடனடியாக கண்டறிய இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தினால் இந்த திட்டங்கள் எல்லாமே மிக மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு பயனுள்ள தகவல் தான். கட்டாயம் ரேஷன் அட்டை வைத்திருக்க அனைவருமே கேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க. உங்களுடைய பெயர் சேர்த்தாலும் பெயர் நீக்கினாலும் உடனடியாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ எல்லாருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.